ஆலயா காட்டன் உடன் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள். இந்தியாவின் தூய்மையான நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் இந்தூர். ஆனால் அப்படியான நகரத்தில்தான் இப்படி ஒரு துயர சம்பவம் அரங்கேறி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேசம் மாநிலம் இந்தூரில் உள்ள பாகீரத்புரா பகுதியில் 15,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். அப்பகுதியில் சமீப காலமாக குழாயில் வரும் குடிநீரில் துர்நாற்றம் வீசுவதாகவும் நீரின் நிறமும் சுவையும் வழக்கத்திற்கு மாறாகவும் இருப்பதாக உள்ளூர் மக்கள் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இருந்தபோதிலும் வேறு வழியில்லாமல் சில குடியிருப்பு வாசிகள் அந்த குழாய் நீரை குடிப்பதற்கும் சமையலுக்கும் தண்ணீரை பயன்படுத்தி வந்துள்ளனர். குழாய் நீரை குடித்த பிறகு சிலருக்கு வாந்தி, கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். பின்னர் அங்குள்ள குடியிருப்பு வாசிகள் உடல்நலக்குறைவால் அடுத்தடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் தற்போது வரை 13 நபர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் 200க்கும் மேற்பட்டோர் சிகிச்சையில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த விவகாரத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் 2 லட்சம் ரூபாய் இழப்பீடு அறிவித்துள்ளார். மேலும் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு முழு மருத்துவ செலவையும் அரசே ஏற்றுக்கொள்ளும் எனவும் தெரிவித்துள்ளார். இதற்கெல்லாம் என்ன காரணம் என ஆய்வு செய்தபோது பாகீரத்புரா பகுதியில் உள்ள ஒரு பொது கழிப்பிடத்திற்கு அடியில் சென்ற குடிநீர் குழாயில் ஏற்பட்ட கசிவின் காரணமாகவே குடிநீருடன் கழிவுநீர் கலந்தது என்றும் அதுவே உயிரிழப்புகளுக்கு காரணம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இவ்வளவு பெரிய மோசமான சம்பவம் நடந்த நிலையில் மக்களுக்கு ஆறுதல் கூறி உதவி செய்ய வேண்டிய அதே பகுதியைச் சேர்ந்த பாஜக கவுன்சிலர் கமல் வகேலா எவ்வித கவலையுமின்றி ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருந்த காட்சிகள் இணையத்தில் பரவி மக்களிடையே பெரும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளன. மாசுபட்ட குடிநீரை குடித்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவோரை அமைச்சர் விஜய் வர்கியா சந்தித்து நலம் விசாரித்த போது அவரிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டனர். அப்போது பத்திரிகையாளர் ஒருவர் குடிநீர் மாசுபாடு தொடர்பாக இளநிலை அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, ஆனால் மூத்த அதிகாரிகள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு விஜய் வர்கியா அதை விட்டுத் தள்ளுங்கள், தேவையில்லாத கேள்விகளை கேட்காதீர்கள் என கூறி டென்ஷன் ஆனார். அப்போது அமைச்சர் அருகில் நின்று கவுன்சிலர் கமல் வகேலா தற்காத்து பேசியதும் குறிப்பிடத்தக்கது. நீர்வழி தொற்று நோய்களை தடுப்பதற்கு WHO மற்றும் CDC சில விஷயங்களை அறிவுறுத்தியுள்ளது. குடிநீரை குறைந்தபட்சம் 1 நிமிடமாவது கொதிக்க வைத்து அருந்துவது நல்லது. அப்போதுதான் நோய் கிருமிகளை கொல்ல உதவும் என கூறப்படுகிறது. தண்ணீர் சுகாதாரம் இல்லாததைப் போல உணர்ந்தால் பாட்டில் தண்ணீரை பயன்படுத்த அறிவுறுத்தப்படுகிறது. அதிக காய்ச்சல், மலத்தில் ரத்தம், தொடர் வாந்தி, கடுமையான நீர்ச்சத்து குறைபாடு போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் உடனே மருத்துவமனையை அணுக வேண்டும். எளிதில் செரிமானமாகக்கூடிய பொருட்களை உண்ண வேண்டும். அறிகுறிகள் நீங்கும் வரை பால் பொருட்கள், கேஃபீன் மற்றும் மதுவை தவிர்க்கவும். ஆலயா காட்டன் உடன் பொங்கல் கொண்டாட்டம். ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.